வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் டிஸ்க்ளைமர் என்னென்னு சொல்லிடுறேன். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இங்கே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் உருவாக்கப்பட்ட வீடியோ தான். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் லாஸஸ்க்கு இந்த சேனல் எந்த வகையிலையும் பொறுப்பாகாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா ஷேர்ஸை வாங்கி விற்கிற ஒரு இடம், அதுதானே. அதை கரெக்டாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போயிருப்போம். நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்கும், பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, அங்கே வர்த்தகம் நடைபெறுது. சேம் கான்செப்ட் தான். இங்கே பையர் செல்லர் 2 பேர் இருக்காங்க. ப்ராடக்ட் அங்கே வெஜிடபிள்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ், அதுதான். மோரார்லெஸ் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஓகே, இது மாதிரி வர்த்தகம் நடக்கிற ஒரு இடத்த தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு கம்பெனி எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பட்ஜெட் பில்லியன்ஸ். அந்த கம்பெனியை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் செபியில் போய் அதுக்கான ஐபிஓ ப்ராசஸ் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். செபியில் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் என்னோடய கம்பெனி ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும். ஐபிஓவில் எங்கே லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகலாம், இல்லை பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகலாம். சில நேரங்களில் 2 சென்டர்லையுமே லிஸ்ட் ஆகலாம். இங்கே என்எஸ்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்டர், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்டர். ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பை சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் ஷேர்ஸில். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டெக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்எஸ்சியோட இண்டெக்ஸ் அண்ட் பிஎஸ்சியோட இண்டெக்ஸ். என்எஸ்சியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, அதில் 50 கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ், அதில் 30 கம்பெனிஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு வேரியஸ் செக்டார்ஸை உள்ள ஸ்டாக்ஸ். அது எதனால் வேரியஸ் செக்டார்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்காக. ஏதாவது ஒரு செக்டார் கிராஷ் ஆனால் கூட இன்னொரு செக்டார் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அதனால தான் வேரியஸ் செக்டார்ஸில் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்படி லிஸ்ட் ஆகிற ஸ்டாக்ஸை நம்ம எப்படி வாங்க முடியும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலயமா அப்ளை பண்ணி வாங்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. இப்படி ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அப்படி டிமேட் அக்கௌண்ட் பற்றி என்ன அப்படின்னு தெரியலை அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி விற்கிறதுக்கு ஃப்ரீயாக இல்லை அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு ஆப்புக்கும் மாறும். இது உங்களோட ஆர்டர் பொறுத்ததுக்கோ, அதாவது ஒரு பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேரியஸ் ஆப்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ட்ரேடிங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு 2 டைப்ஸாக இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் மூலமாகவும், இன்னொன்று அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாகவும் நமக்கு பெனிஃபிட் இருக்கும். டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனியோட ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர் கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிறது. அடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வர்ற பெனிஃபிட். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ண ஒரு விஷயம். அதாவது ஒரு இடத்துல 100 கிலோ தக்காளி தேவைப்படுற இடத்துல செல்லர்கிட்ட ஒரு 10 கிலோ தான் தக்காளி இருக்குது அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பட் தக்காளியோட சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நியர்லி 2000 ஸ்டாக்ஸும், பிஎஸ்சியில் 5000 ஸ்டாக்ஸ், மொத்தமாக 7000 ஸ்டாக்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 7000 ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? ஆஸ் எ பிகினராக நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி 50லேருந்து ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதோட வாலட்டைல் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மலாக இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்காங்க. ஒன்று ட்ரேடர், இன்னொருத்தவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு டார்கெட் பேஸ்டாக இல்லை ஸ்டாப் லாஸ் பேஸ்டாக அவங்க ஒரு என்ட்ரி எக்ஸிட் பண்ணுவாங்க. இதே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு லாங் ரன்னுக்கு அதை விடுவாங்க. அதாவது மோர் தென் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ். ஒருவேளை அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னா கூட அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணி அவங்க லாங் ரன்னுக்கு வெயிட் பண்ணுற ஒரு கேட்டகரி.
பட் 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ட்ரேடர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு அந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிருக்கா, இதோட என்ட்ரி எங்கே இருக்கணும், இதோட எக்ஸிட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, இவங்களுக்கு எவ்வளோ டெப்த் இருக்குது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதை வச்சு ஒரு ஸ்டாக்கோட என்ட்ரி இருக்கும் அவங்களுக்கு. ஃப்யூச்சரில் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றின வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம ஃபர்தர் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவோம். டேரக்ட் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ஏஎம்சி கம்பெனிஸ், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க நமக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறது. இது பிகினருக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று. நெக்ஸ்ட் ETF அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்டர் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நார்மலாக ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு பதில் அந்த செக்டார் வாங்குறது. அதாவது ஒரு மோட்டார், டாட்டா மோட்டார், ஈச்சர் மோட்டார் இந்த மாதிரி வாங்காமல் ஒரு ஆட்டோ பீஸ் வாங்குறது. அந்த மாதிரி ஒரு ஹோல் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. பார்த்திங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் ட்ரேடிங், அதாவது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது. ஆஸ் அ பிகினராக இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்து இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். உங்களோட டோட்டல் கேபிட்டலையும் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடில் வைப் பண்ண முடியும். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ சிங்கிள் டே, பட் ஹிரோஷிமா நாகசாகி வாஸ் டெஸ்ட்ராய்ட் இன் எ டே. எல்லோரும் சொல்கிறது தான், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லாங் ரன்னுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ரிஸ்க்கை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம லாங் ரன்னுக்கு வெயிட் பண்ணி இதில் நம்ம வெல்த் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட ஷேர் மார்க்கெட் பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்காமல் நம்மளாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா, இது மூலமா வெல்த் க்ரியேட் பண்ணவங்க நமக்கு இதை சொல்லிக் கொடுக்க விரும்பலை. அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கூட நமக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி நமக்கு எதுவுமே டீச் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம இது மூலமாக வெல்த் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேர்ந்தே வளருவோம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸில் உங்களை மீட் பண்ண வரையும் பபாய் ஃப்ரம் திவாகர். தேங்க்யூ.